Hi children, நம்ம மீண்டும் இந்த லெசனுடைய லாஸ்ட் பார்ட்டில் இப்போ சந்திக்கிறோம். Right from the beginning we have been seeing the lesson Nose Jewel. So first of all we completed the warm-up activity and then we came to the first page of the lesson. We learnt about Ramaya and his wife and the two sparrows that built a nest in his house. அதை பற்றி பார்த்தோம். And the sparrow one day it picked up a diamond stud, nose stud, இல்லையா, வைர மூக்குத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போட்டுருச்சு. Then what happens? அதான் we saw that Ramaya's wife was very greedy and she took the nose stud and wore it, and Ramaya was shocked. Why did you do that? Why are you doing this? We should give it to the village magistrate கொடுத்துடணும், அந்த பொருள் நம்மளோடது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஷி வாஸ் நாட் ரெடி டு லிசன் டு ஹிம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், they keep the nose stud, diamond nose stud, and then actually the nose stud belongs to Inakshi Ammal's daughter, and the little girl she kept the nose stud in the bathroom, and the servant maid, maid servant Kuppai, she swept it away, கூட்டி பெருக்கி தள்ளிட்டாங்க. And now it is in a muck heap, ஒரு குப்பை மேட்டுக்கு வந்துருச்சு, கார்பேஜ்க்கு வந்துருச்சு. அப்புறம் the sparrow took it and brought it to this house, and then the such things happens. அப்புறமேட்டு என்ன ஆகுது, there was a police search. The police searched the house of Kuppai, but Ramaya's heart was in a flutter. படபடப்பாக இருக்குது ராமையாவுக்கு. ஏன்? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். And his wife was confined to a bed. She was bedridden. படுத்த படுக்கை ஆகிட்டாங்க அவருடைய ஒய்ஃப். ஏன்? அந்த மூக்குத்தி அவங்கள்ட்ட இருந்தனால. எங்கே தெரிஞ்சிருமோங்கிற பயம். தெரியக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவங்க வந்து குப்பாய் தான் அவங்களுடைய சஸ்பெக்ட், இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பயம். And they were in a total panic. And the cruel male sparrow said, it's a good thing, இல்லை, எவ்வளோ ஜாலியாக இருக்குது பார்த்தியா, இட்ஸ் வெரி ஃபன், லாட் ஆஃப் ஃபன். நான் கொண்டு வந்து போட்டேன், இப்போ பாரு என்ன ஆயிடுச்சு பற்றியா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, the male sparrow and the female sparrow. And then we come to the last part. So this again is the continuation of the conversation between the he sparrow and the she sparrow. He sparrow na ஆண் சிட்டுக்குருவி, பெண் சிட்டுக்குருவி. ஓகே, now you know the drill. நான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்கிறது டைம் கொடுப்பேன், நீங்கள் வாசிங்க. அதுக்கப்புறம் then I will explain the text. Okay, now we will start. Rightly said, we should never be greedy for what belongs to others. Come, let's go now and bring some worms for the young ones. And the two flew out. Ramaya and his wife spent the rest of life in fear of being caught. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. Very good children. இப்போ நீங்கள் வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். Now I'll give you the rest of the story. It is the climax part of the story. Rightly said, we should never be greedy for what belongs to others. என்றைக்குமே நம்ம வந்து இன்னொருத்தவங்களுடைய பொருளுக்கு பேராசைப்படக்கூடாது, அதை அபகரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கும் பொழுது நம்ம மனசாட்சியை நம்மளை வருத்திடும்.
இன்னொருத்தவங்களோட உயர்வை பார்த்து நானும் அதே மாதிரி உயரணும், நானும் அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் கிளாஸில் உன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல பேனா ஒன்று கொண்டு வரான், அதை பார்த்து நீயும் அதே மாதிரி ஒரு பேனா வாங்கணும், அதுக்கு அப்பா அம்மாட்ட கேட்கணும், அல்லது காசு சேர்த்து வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபால்ட். ஆனால் அந்த பொருளை உடனடியாக நம்ம அபகரிச்சிடணும் அல்லது திருடிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அப்படி செய்யும்போது என்ன நினைக்கிறோம், நம்ம புத்திசாலித்தனம் மட்டும் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம புத்திசாலித்தனமாக அபகரிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். அவன் போய் என்ன பண்ணுறான், அடுத்து என் பேனாவை காணும்னு சொல்கிறான், ஆசிரியர்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லார் பேக்கையும் செக் பண்ணுங்கள், இப்போ எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கா, ஆனந்தமாக இருக்கா, ஐயோ ஐயோ ஒரே உதப்பாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரே பதஷ்டம், ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, இது நமக்கு தேவையாது. உண்மையாக இருந்துட்டோன்னா, நேர்மையாக இருந்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு தப்பு பண்ணும்போது தான் அந்த தப்பை நம்ம சமாளிக்கிறதுக்கு அல்ல அதை வந்து தப்பிக்கிறதுக்கு அதில் ஏற்படுற மனப்போராட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். நம்மளாம் விடுதலையாக ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் அல்லது ஒரு பதஷ்டம், ஒரு ஆங்ஸைட்டி அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நேர்மையாக உண்மையாக இருந்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை. அண்டு ராமையாவுக்கிட்டையும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் கடைசி வரைக்கும் தே ஹேட் த டைமண்ட் ஸ்டட் இல்லையா, அவங்க எப்படியோ அதை எடுத்துட்டாங்க, கடைசி வரைக்கும் தே ஹேட் த டைமண்ட் ஸ்டட். அட் த சேம் டைம் தே ஹேட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட். அதுவும் கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருந்துச்சு. என்றைக்கு நம்ம மாட்டுவோமோங்கிற அந்த பயமும் அவங்க கூடவே வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துச்சு. இது தேவையா? ஒரு சின்னோண்டு மூக்குத்தி நம்ம செத்து போகும்போது கொண்டு போக முடியுமா? அதை கொண்டு போக முடியாது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஐ வில் டெல் யூ a ஷார்ட் ஸ்டோரி. ஒரு அக்காவும் தம்பியும் இருந்தாங்க, சரியா? அவங்க 2 பேரும் அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ வந்து அங்கே போய் வெக்கேஷன், அதனால் அங்கே போயிருக்காங்க. அங்கே வந்து இந்த தம்பி வந்து பம்பரம் சுற்றி விளையாடுறான். பம்பரம் விளையாடும்போது என்ன ஆகிடுது, அங்கே அவங்க பண்ணையில் இருந்த ஒரு வாத்து, அந்த வாத்து வந்து இந்த பம்பரத்தில் அடிப்படி செத்து போயிடுது. செத்து போனால் உடனே இவன் என்ன பண்ணுறான், ஐயோ தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தெரிஞ்சால் நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது மறைச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு குழி ஒன்று தோண்டி அதில் புதைச்சி முடியிடுறான். முடிச்சுட்டு வெளில வர்றான். டே தம்பி அப்படிங்குது. யாருன்னு பார்த்தா உங்கள் அக்கா பார்த்துடுது. அது வாத்து தானே அப்படிங்குது. ஆகா மாட்டணும், எக்கா சொல்லிடாதீங்கக்கா, தாத்தாட்ட சொல்லிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க அக்காட்ட கெஞ்சுறான். சரி நான் சொல்லலை, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிடு. அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் பார்த்தா அந்த தாத்தா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு, பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் தீனி வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, உங்கள் தம்பிக்கும் கொடுக்குறாரு, உங்கள் அக்காவுக்கும் கொடுக்குறாரு. அந்த அக்கா என்ன பண்ணுது, வேகமாக அதோட ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருது. லட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, லட்டை ஃபுல்லாக சாப்பிட்ருது. அப்புறம் பார்த்தா அவன் அப்போ தான் சாப்பிட போகிறான். தம்பி எனக்கு அதை கொடு அப்படிங்குது. நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு தான் ஒன்று கொடுத்தாங்கல்ல, எனக்கு தானே ஒன்று கொடுத்துருக்கேன், நான் அதை சாப்பிட்றேன், நீ உன்னோட நீ சாப்பிட்டு போ அப்படின்னு. நீ தான் சாப்பிட்டில்ல போ அப்படிங்கிறான். தம்பி வாத்து அப்படிங்குது. ஆஹா ஐயோ அக்கா சொல்லிடாதக்கா, இந்த அக்கா லட்டை நீயே வச்சுக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அடுத்த நாள் பார்த்தா தாத்தா வடை வாங்கிட்டு வர்றாரு. வடை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, உளுந்த வடை, மசால் வடை, இல்லை என்ன உங்களுக்கு பிடிக்கும் போதை வச்சுங்க. அதை வந்து சாப்பிட போகிறான். அதே மாதிரி வாத்து அப்படிங்கிறது. ஆகா திரும்ப போட்டு விட்டுற போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அந்த வடையை எடுத்து கொடுத்துட்டான். அவனுக்குன்னு ஒன்றும் ஸ்நாக்ஸ் டைமு வந்தாலே அது வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆகா நம்ம அக்கா வந்து இப்படி நம்மளுக்கு பிளாக்மெயில் பண்ணி வாங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நேராக பார்த்தான், இந்த அக்காவுக்கு பயந்து வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு குச்சி ஒன்று உடைச்சான். எடுத்த நேராக தாத்தாட்ட பின்ன, தாத்தா இருந்தால் அங்கே குச்சி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பம்பரம் விளாண்டேன், வாத்தை அடிப்படி செத்து போச்சு, அதை போச்சுட்டேன், என்னை அடிச்சுக்குங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நேர்மையாக போய் சொல்லிட்டான். சொன்னா அப்படியாடா பேராண்டி, ஏன்டா அப்படி பண்ணேன், சரி அடிப்படி செத்து ஏன்டா சொல்லியிருக்கலாம்ல, என்ன அப்போவே ஒரு குழம்பு வச்சுருக்கலாம்ல, சரி போ இனிமேல் அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி உங்கள் தாத்தா அனுப்பிச்சிட்டார். அன்றைக்கி சாயங்காலம் திரும்ப அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ ஆசையாக வந்து அவன் வாங்கிக்கிறான், நமக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்லாம் நிம்மதி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். அவங்க அக்காவும் வாங்குது. அந்த அக்கா என்ன பண்ணுது, வழக்கம் போல் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தம்பி வாத்து அப்படிங்குது. அதுக்கு இவன் சொல்கிறான், அது நேற்று
அப்படிங்கிறான். வாத்து அது நேற்று தான் நான் போய் எல்லாத்தையும் சொல்லி நான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். நவ் ஐ எம் ஃப்ரீ. அது நேற்று, இனிமேல்லாம் நான் உன்னுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இப்போ நவ் ஹிஸ் கான்ஷியஸ் இஸ் வெரி கிளியர். ஸோ ஹீ இஸ் வெரி ஹாப்பி. அப்போ நாமளும் நம்ம தவறு செய்கிறது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறை ஒத்துக்கிட்டு திருத்திக்கிறவன் நிம்மதியாக வாழ்வான். ஆனால் அந்த தப்பை மறைக்கிறது, அந்த தப்பை மறைக்கிறது இன்னொரு தப்பு செய்கிறது, அதுக்கப்புறம் இன்னொரு பொய் சொல்கிறது, அப்படியே நம்முடைய தவறுகளுடைய எண்ணிக்கையை பெருக்கிட்டே போனோம்னா நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, பைத்தியம் பிடிச்சி அலைய வேண்டியதான். அதனால் என்றைக்குமே நம்ம நேர்மையாக உண்மையாக இருக்கிறதுல தப்பே இல்லை. அதுதான் இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு மாரல், த நோஸ் ஜுவல். சரி, இந்த லெசனை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ வாஸ் ரியலி ஷாக்ட் டு லேர்ன் தட் இட் வாஸ் ராஜாஜி. நான் ராஜாஜி அவர்களை ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாக நான் பார்த்துருக்குறேன். அவர் ஹி வாஸ் எ கிரேட் பொலிட்டீஷியன். அவர் நிறைய அரசியல், அவருக்கு நிறைய புகழும் கிடைத்தது, விமர்சனங்களும் வந்தது. அவரை நான் அப்படி தான் எனக்கு தெரியுமே ஒழிய ஐ நெவர் நியூ ஹிம் ஆஸ் அ ரைட்டர். அவர் ஒரு இந்தியன் ஆத்தர் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நிறைய இலக்கிய பணிகள் செய்திருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா ஹி வாஸ் அ லாயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி வாஸ் அ லாயர். அவர் ஒரு வக்கீலாக இருந்தார். அப்போ கூட ஒருத்தர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து நம்ம வாதாட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறாரு. அவருடைய சொட்டத்தலை, அவர் போட்டிருந்த கருப்பு கண்ணாடி இதெல்லாம் பார்த்து இவன்லாம் எங்கே தேர போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சேர்த்துக்கலன்னொன்னே இவர் ரொம்ப வெக்ஸாகி பின்வாங்கி போகல. சரி நானே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கோர்ட்டுக்கு போய் வாதாடுற மாதிரி அவரே போய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போன்னு பார்த்தா அவருக்கு ஒரு கேஸ் ஒன்று வருது. அதில் யார் எதிர்கட்சி வக்கீல்னு பார்த்தா இவர் போய் கேட்டார்ல சான்ஸு, அவர் தான் அங்கே எதிர்கட்சி வக்கீல். அப்போ அவருக்கும் இவருக்குமே போட்டி ஆகிடுது. ஜெயிச்சிடறார் ராஜாஜி. ஜெயிச்சோன்னே சேலம் ஜில்லா ஃபுல்லாக ஒரு பேர், எப்பா பெரிய ஒரு புது வக்கீல் வந்திருக்காரு, சும்மா புயல் மாதிரி சூப்பராக வாதாடி ஜெயிச்சிட்டாரு, அவ்வளோ பெரிய கலெக்டர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறார். ஃபேமஸ் ஆனால் அப்போவே அந்த காலத்துலேயே ஒரு கேஸுக்கு ஹி சார்ஜ்டு 3000 rupees. கோர்ட்டுக்கு வந்தார்னா ஒரு விலையுயர்ந்த குதிரை வண்டியில் தான் வருவார் அந்த காலத்தில். அது மாதிரி ஹி பிகேம் அ வெரி ஃபேமஸ் லாயர் அண்ட் ஹி வாஸ் அ கிரேட் ரைட்டர். அவர் இலக்கிய பணிகள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அவர் தான் பார்த்திங்கன்னா மகாபாரதம், கம்பராமாயணம் இதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தார். அதே மாதிரி அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்டோரியன். அண்ட் ஹி வாஸ் அன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், சுதந்திர போராட்ட தியாகி அவர். அண்ட் ஹி வாஸ் எ ஸ்டேட்ஸ்மேன். நிறைய பதவிகளை வைத்தார். கவர்னராக இருந்தார். அண்டு தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அது மாதிரி நிறைய பதவிகளை வைத்தார். அவர் ஒரு அரசியல்வாதி. அவரை பார்த்தோன்னு சொன்னாக்க அவர் ஜாதி முறைக்கு எதிராக பாடுபட்டார், எதிராக குரல் கொடுத்தார். ஆனால் அதே சமயம் என்ன பண்ணிட்டார், குலக்கல்வி திட்டம்னு ஒரு இதை இனிஷியேட் பண்ணுறார். அதை காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஏற்றுக்கலை. அவர் இருந்தது காங்கிரஸ் கட்சியில் தான், அவங்களே இதை ஏற்றுக்கலை. உடனே காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளில வந்தார். அப்புறம் அண்ணாதுரை அவர்களோட அலையன்ஸ் போட்டார். இந்த மாதிரிலாம் அவருடைய அரசியல் வரலாறு அப்படி போகுது. அவர் அவர் விமர்சிக்கப்படுறது எதுக்காகனா, அவர் கொண்டு குலக்கல்வி திட்டத்திற்காக தான், அதற்காக தான் அவர் விமர்சிக்கப்பட்டார். அவர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்ற பேர் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரை வைக்கணும்னு அண்ணாதுரை அவர்கள் தான் சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் நம்ம நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற ஒரு அழகிய பேரை வைத்தவர். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டினுடைய பேர் என்னன்னு சொன்னால் மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராச மாகாணம், மதராச மாகாணம்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஸ்டேட்டோட பேரே. ஆனால் இப்போ மெட்ராஸுங்கிற பேர் கூட இல்லை, அதை கூட சென்னைன்னு மாற்றிட்டோம். இப்போ நம்ம அழகிய ஒரு பேர் கொண்டு நம்மளுடைய நாட்டை வழங்குகிறோம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவருடைய அரசியல் பணி மற்றும் இவருடைய பல்வேறுபட்ட மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, மல்டி டேலண்டட் பர்சன், பலவிதமான டேலண்ட்ஸ். அவருக்கு பாரத ரத்னா, இந்திய அரசினுடைய உயரிய விருதாகிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. சரி, இந்த பாக்ஸில் இருக்குதை நான் இப்போ ஒரு முறை வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்கள் வாசிங்க. Then we can wind up the session. About the author, Chakravarti Rajagopalachari, 1878 to 1972.
informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian, and statesman. Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India, as India soon became a republic in 1950. Furthermore, he was the first Indian he was the first, இந்த ஃபோட்டோனுடைய எண்ட் பாயிண்ட் கரெக்டாக நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வைக்கிறேன். He was the first Indian born Governor General. Since before him the posts were held by British nationals. He also served as leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union, and Chief Minister of Madras State. He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. So now we have completed reading the lesson and we have completed this box. இப்போ நம்ம glossary, நம்ம ஏற்கனவே glossary பார்த்துட்டோம். We know all these new words. Self-centered அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சுயநலமாக இருக்கிறது இல்லையா. Concerned with the self. Disdain, feeling of contempt or scorn, ஒரு contempt, ஒரு சலிப்பு, ஒரு அது போன்ற ஒரு உணர்வு. மக் ஹீப்னா என்னது, குப்பையை கோச்சி வச்சுருக்காங்களே, ஹீப். அப்புறம் grub means food. Magistrate, a judicial officer, a law enforcing officer. Disgrace, a state of being dishonored. You should not bring disgrace to your parents, to your family name இல்லையா. Ignorant, unaware, ignorantனா அறியாமை. Consoled, what do you mean by consoled? ஆறுதல் படுத்துறது, கம்ஃபர்ட் பண்ணுறது ஒருத்தவங்கள இல்லையா. And then suspected, believed to be a cause or at fault. Suspected, சந்தேகப்படக்கூடிய நபர், சந்தேகத்திற்கு ஆளானவர், இவர் தான் செஞ்சிருப்பாருன்னு மற்றவங்க சந்தேகிக்கிறாங்க, இவர் தான் ஒருவேளை இந்த தவறை செஞ்சிருப்பார் அப்படின்ற மாதிரி. ஃப்ளட்டர்னா படப்படன்னு அடிக்கிறது, அந்த கோழி தன்னுடைய ரெக்கை அடிக்கும் பார்த்தீங்களா, காலை பிடிச்சி தூங்க படப்படன்னு அடிக்கிறது இல்லையா, அதான் ஃப்ளட்டர். டு ஃப்ளாப் ஆர் வேவ் குவிக்லி பட் irregularly. Confined, restricted, bed ridden, confined to her bed அப்படின்னு பார்த்தோம்.
So confined means restricted or kept in a limited space or area. Panic, frightened, panic, பா பயமாக இருக்கே, என்ன ஒன்று தெரியலையே, தட்ஸ் பேனிக். அண்ட் தென் க்ரூவல், மனிதாபிமானமற்ற, ஒரு மர்சிலெஸ், ஹார்ட்லெஸ், மனசாட்சியே இல்லாமல் இல்லையா. கிரேவ்லி, இன் அ வெரி சீரியஸ் மேனர், கிரேவ்லி, வெரி சீரியஸ். அதுதான் இந்த நியூ வேர்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். இந்த எல்லா நியூ வேர்ட்ஸையும் இன்றைக்கி நம்ம ரீட் பண்ண பகுதி ரொம்ப கம்மி தான் இல்லையா. நம்ம ஒரு 4 லைன் தான் வாசிச்சிருக்கோம், தொடர்ந்து இந்த பாக்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி இது எல்லா நியூ வேர்ட்ஸையும் நீங்கள் எழுதி அதுக்கான அர்த்தத்தையும் எழுதி எனக்கு அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ஒர்க்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை செஞ்சு எனக்கு அனுப்புனா தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ல கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் தான் பார்க்குறோம், ரொம்ப குறைவாக. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு டச் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். கொஞ்சம் அதை எழுதி ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்புங்க, என்னுடைய பர்சனல் நம்பருக்கு அனுப்புங்க. இல்லாட்டி நம்ம குரூப்லேயே நீங்கள் அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் சரி நாம் செஞ்சது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, அவங்களும் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தான் எனக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும் இது மாதிரி நிறையா செஞ்சு உங்களுக்கு அனுப்புறதுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளில போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுறது, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் பி வெரி கேர்ஃபுல். நம்ம வில் மீட் சூன். கூடிய சீக்கிரம் நம்முடைய பள்ளியும் திறந்துருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். I think we will meet soon. Okay children. Thank you children. Take care. Obey your parents. Be happy. Be joyful. Thank you. Bye.